ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பிற்காலங்களில் யாக்கோப்புடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. பாருங்கள், ஆசீர்வாதம் என்பது நீங்கள் உங்களுடைய வாயினால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் அது அப்படியே வந்து பழிக்குங்க. 12 கோத்திரங்களை 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். யாக்கோப்பு தன்னுடைய 12 கோத்திரங்களை தனித்தனியாக பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பழக வேண்டும். மோசேயும் ஆரோனும் வெளியே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வந்து 2 கைகளை உயர்த்தி ஆரோனும் மோசையும் சொன்ன ஆசீர்வாதத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சொன்னபடியே நான் வந்து ஆசீர்வதிப்பேன்.